ஒரு மாப்பிள்ளையோட விருந்து இது. நாளைக்கு அவங்களுக்கு மேரேஜ், நிக்கா. இன்னைக்கு விருந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த விருந்துல பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, ஸ்வீட் இருக்கு, கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி இருக்கு. சரி, ரோல் பேப்பர் அழகா விரிச்சிட்டு போயிட்டு, இலைய வச்சு, அதுக்கப்புறம் தண்ணி ஒருத்தர் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தெளிச்சு விட்டுட்டு, வாட்டர் பாட்டில் வைங்க, அதுக்கப்புறம் ஸ்வீட்டை வைங்க, கத்திரிக்காய் பச்சடி வைங்க, தயிர் பச்சடி வைங்க, அதுக்கப்புறம் பிரியாணி வைங்க. போதும் சொல்றவங்களுக்கு ஸ்டாப் பண்ணுங்க. திருப்பி அவங்க கேட்டாங்க அப்படின்னா, எங்கிருந்து கூப்பிட்டாலும் நீங்க போயிட்டு சிரிச்ச முகத்தோட அந்த பிரியாணிய நீங்க வைக்கணும். அகைன் ஸ்வீட்டா இருக்கட்டும், கத்திரிக்காவா இருக்கட்டும், தயிர் பச்சடியா இருக்கட்டும், எதை கேட்டாலும் நீங்க அகைன் வைக்கணும். இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கு பாதி வைங்க. திருப்பி அகைன் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சிரிச்ச முகத்தோட சர்வீஸ் பண்ணுங்க. சரிங்களா? ப்ரிப்பரேஷன் நாங்க நல்லபடியா முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம் எழுத போறது நீங்க தான். நல்லா கவனிச்சாங்க அப்படின்ற பேரை வாங்கி கொடுக்க போறது நீங்க தான். சமைச்சது செகண்டா தான் வரும். நல்ல சோறு சாப்பிட்டா கூட, நல்ல பிரியாணியை கொடுத்தா கூட, அப்படி ஒரு ஒரு சலிப்பு தன்மையோட நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, என்னடா சோற வச்சானுங்க, என்னடா பிரியாணி வச்சாங்க அப்படின்ற பேரு தான் நமக்கு வரும். அந்த பேரு நமக்கு வேண்டாம். எப்பவுமே நல்லா பண்றவங்க தான் நீங்க. இன்னைக்கும் நல்லபடியா முடிச்சு கொடுங்க. சரிங்களா? பாத்துக்கிறீங்களா? ஓகே.